மீனாட்சி தியேட்டர்ஸ் பெருமையுடன் வழங்கும் எங்களது 47வது படைப்பு ஜெகமே தந்திரம். மூலக்கதை, நாடகமாக்கம், வசனம் வெங்கட் ராமசுவாமி, டைரக்ஷன் டாக்டர் கே சாரநாதன். இதில் நடிப்பவர்கள் மீனாட்சி தியேட்டர்ஸ் குழுவினைச் சேர்ந்தவர்கள். ஜெகமே தந்திரம். ஹலோ, கான்ட்ராக்டர் ஆறுமுகமா? நான் சொன்ன ப்ராஜெக்ட் பற்றி பேசலாமா? நான் போன வாரம் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் புரிஞ்சிச்சா இல்லையா உங்களுக்கு? அப்போ நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிச்சிடலாம்ல? சுந்தரி, யாரு போன்ல? சும்மா இருங்க. ஐயா இல்லைங்க, உங்களை சொல்லலைங்க. ஐயோ அப்படிலாம் சொல்லுவேன் நான் உங்களை. இங்கே ஒரு இன்டர்னல் நியூசன்ஸ். நீங்கள் சொல்லுங்க. என்னது? என்னங்க இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? இன்டோர் ஸ்விம்மிங் பூல் ஃபிட் பண்ண முடியாதா? எங்க கடைசி நிமிஷத்தில் எப்படி சொல்கிறீங்க? ஐயோ, அட்லீஸ்ட் ஒரு லிஃப்டாவது ஃபிட் பண்ண முடியும்ல? என்னது? அதுவும் முடியாதா? யோ, போன வையா கேளு. யூஸ்லெஸ் ஃபெலோ. நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன். சுந்தரி, என்ன இது? ப்ராஜெக்ட்ன்ற, எக்ஸ்பான்ஷன்ற, என்னமோ இன்டோர் ஸ்விம்மிங் பூல்ன்ற, லிஃப்ட்ன்ற, யார் கூட பேசிட்டு இருக்க? என்னங்க, எனக்கு இந்த வீட்டில் கொஞ்சம் கூட ப்ரைவசியே கிடையாதுங்க. ஒரு சின்ன ப்ராஜெக்ட், அதை செய்யறதுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை. நம்ம பொண்ணு நீலா கல்யாணத்துக்கு வீட்டை அப்கிரேட் பண்ண வேணாவா? என்னது, வீட்டை அப்கிரேட் பண்ணுமா? நீலாவுக்கு இன்னும் வரன் பார்க்கவே ஆரம்பிக்கலடி. இன்னத்துக்கு அதுக்குள்ள அப்கிரேடு? ரெண்டாவது இருக்கிறதே மாடியும் கீழே ரெண்டு அடுக்கு. இந்த அடுக்குக்குள்ள எதுக்கு உனக்கு இன்டோர் ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் லிஃப்ட்டு, எதுக்கு இதெல்லாம்? எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ப்ராஜெக்ட். உங்களுக்கு எப்பவும் புரியாது. எனக்கு புரியாதா? உனக்கு தான் புரியாது. ஆமாம், இந்த பாரு, எந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு பணம் வர்ற ப்ராஜெக்டாக இருந்தால் மாத்திரம் பண்ணு. நீ பேசுறத பார்த்தா ஏதோ பெரிய செலவு பண்ணுற மாதிரில இருக்கு. எதுதாங்க உங்களுக்கு புரிஞ்சிச்சு? பெரிய SS சிமெண்ட்ஸ் தொழிலதிபர்னு பேர், சுந்தரி சத்தியமூர்த்தின்னு. ஆனால் வீட்டை சுற்றி பாரு, தீப்பொட்டி மாதிரி இருக்குங்க. சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்து இதை பார்த்துட்டு கஞ்ச பிஸ்னாரின்னு அப்படியே போவாங்க, திரும்பி வரமாட்டாங்க. ஏங்க, பணம் சம்பாதிச்சா மட்டும் போதாதுங்க. நிஜமா சொல்றேன். நான் என்ன நீதா அம்பானி மாதிரி 17 மாடி வீடா கேட்டேன்? இல்லையே, ஒரு 4 இல்லை ஜஸ்ட் 5 ஃப்ளோர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன வீடா இருந்தா போதும்னு சொன்னேன். அப்படியே ஒரு 20 laps ஸ்விம் பண்ற மாதிரி ஒரு இன்டோர் ஸ்விம்மிங் பூல் நம்ம ஊர் வெயிலுக்கு போட்டால் அட்ராக்டிவாக இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் என்னோட நியூமரஸ் சாரீஸை மேலேயும் கீழே எடுத்துகிட்டு போக லிஃப்ட் வேணாவா? ஓ, அம்பானி எங்க, நாம எங்க? என்னடி பேசுகிற? அம்பானி பெரிய கோடீஸ்வரர், மல்டி மில்லியனர். நான் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் சென்னையில் 3வது பிளேஸில் இருக்கிற ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் ஓனர். அதுக்காக பணத்தை வாரியெல்லாம் இறைச்செல்லாம் செலவு பண்ண முடியாது. அது போட்டும், அம்பானின்றிய வாரன் பஃபெட்டை பற்றி தெரியுமா உனக்கு? ஓ எஸ், அதான் அந்த அம்பானி அதானியோட பெரிய கோட்டீஸ்வரர். அது மாத்திரம் தெரிஞ்சா பத்தாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அதே வீட்டில் தான் இன்னைக்கு அவர் குடியிருக்காரு. அது மாத்திரம் இல்லடி, பழைய காரை தான் இன்னைக்கு அவர் ஓட்டிட்டு இருக்காரு. பெரிய அடுக்கு மாளிகைலாம் கிடையாது, ஆடம்பர செலவு எதுவுமே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, அவர் சம்சாரம் அவருக்கு எப்போதுமே துணையா இருக்காங்க. அது அவரோட செகண்ட் வைஃப். ஃபர்ஸ்ட் வைஃப் இப்போ இல்லைங்க. அவங்கள கேட்டால் தானே தெரியும், எல்லாம் உண்மையும் வெளியில் வரும்ல. அதனால ஊரில் ஒரே ஒரு அனுபவிக்க தெரியாதவன் தான் அவனை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே ரிப்பீட்டு. பணம் சம்பாதிச்சா மட்டும் போதாதுங்க, செலவு பண்ணவும் தெரியணும். உங்களை கட்டிக்கிறதுக்கு பதிலாக ஒரு பிச்சைக்காரனை கட்டியிருக்கலாம். அவங்ககிட்ட பணம் இல்லைனாலும் என்ன ராணி மாதிரி வச்சுருப்பேன். இன்னும் 2 வருஷம் உங்களோட கொடுத்துட்டோம்னா நானே தெருவுக்கு பிச்சை எடுக்க வந்துடுவேன். அப்புறம் உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன். சமையக்காரி இன்னைக்கு டிம்கி கொடுத்துட்டா, அதனால பழைய சோறு தான் இருக்கு. அதை பிச்சைக்கார மாதிரி நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடுங்க. ஏன், நம்ம இந்திராவுக்கு என்னாச்சு? இந்திராவா? எவ்வளோ ஆவோ? இந்திரா சமையக்காரி. என்னங்க இது? சமயக்காரி பேர் சந்திராங்க, இந்திரா இல்ல. உங்களுக்கு மறதி ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது. ஞாபகவர்த்தி. ஐயோ, தப்பா சொல்லிட்டேன். சந்திராக்கு என்னாச்சு? ஏன் வரல இன்னைக்கு? அவ இந்திராவா? என்னது
அப்பாக்கு மறதியா இல்ல ஏதாவது செட்டப்பா? அப்பா சொத்துல எனக்கு வரப்போற பைசா ஒரு பைசா குறைஞ்சாலும் உன் மேல கேஸ் போட்டுருவேன். வாடா அசோக்கு, டேய் நான் ஒரு அரண்மனை கேட்குறேன்டா. ஆனா இந்த மனுஷன் இவர்கிட்ட அரண்மனை கேக்குறியா? இவர்கிட்ட அருவாமனை கேட்டாலே வாங்கி தர மாட்டாரு. நிறுத்துறா சும்மா. அதாவது ஐயோ ஆண்டவா, பணத்தினுடைய அருமை என்னன்னே தெரியாது. இந்த 2 பேர்கிட்டயே நான் மாட்டிட்டு முழிக்கிறேனே, எனக்கு கொஞ்சம் காப்பாத்துறாடே. டேய் அசோக்கு, கஞ்சத்தனத்துக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. நேத்து என்ன நினைச்சு தெரியுமா? நம்ம கந்தசாமி ஒரு கல்யாணத்துக்கு போக சொல்ல நான் சொல்ற மிச்ச கதையே என்ன பண்ணி இருப்பாரு? காரை பத்திரமா கராஜ்ல வச்சுட்டு உன்ன ஆட்டோல கூட்டிட்டு போயிருப்பாரு. அதானே? கரெக்டடா. அப்புறம் மண்டப வாசல்ல ஆட்டோக்காரனோட ஒரே சண்டை. 6:30 மணி ரம்ப மாதிரி அறுத்துட்டு கடைசியில பெரிய கோவத்துல என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு தெரியுமா? செருப்பு பிஞ்சிரும் இவர் ஆட்டோக்காரங்கிட்ட சொல்ல, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? பெருசு கீழே பாரியா, நீ போட்டிருக்கிற செருப்பு ஏற்கனவே பிஞ்சுதான் இருக்குன்னு நாக்க புடுங்குற மாதிரி சொல்லிட்டான். மண்டபம் வாசல்ல எல்லாரும் எங்களை கேவலமா பார்த்தாங்க. அந்த செருப்பு வாங்கி 6 மாசம் தாண்டா ஆகுது. அதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆயுசு இருக்குடா. ஓரத்துல கொஞ்சம் கிழிஞ்சு இருந்தது, 2 தையல் சும்மா போட்டோம். அதை போய் பெருசு உன் செருப்பு புராணத்தை நிறுத்துப்பா. நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் ஐடியா வச்சிருக்கேன், அத சொன்னா யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. பிசினஸ் ஐடியா? ஆமா. என்ன அசோக்கு, ஏதோ நெக்ஸ்ட் பிசினஸ் ஐடியா ரெடி ஆற மாதிரி இருக்கு. ஏய் வானிலா, ஹாய்ப்பா. வானிலா வா வா வா. நீ அடுத்த வாரம் தான் வரதா சொல்லியிருந்த. சோ ஸ்வீட். தேங்க் யூ மா. நீலா, நீ நல்ல டயத்துக்கு வந்தம்மா. இவங்க 2 பேருக்கிட்டையும் மாட்டி நான் மூழ்கிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. நீலா, நீ கரெக்டான டயத்துக்கு வந்திருக்க. இந்த மாதிரி மட்டும் என்னோட பிசினஸ் ஐடியாக்கு நீ சப்போர்ட் பண்ணு. நீ நல்ல தங்காள் அப்படின்னு நான் உனக்கு சர்டிபிகேட் தரேன். அம்மா, நீலா வந்திருக்கா, அவளுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணி கொடு. அப்படியே எனக்கும். சமயக்காரி இந்திரா தான் வரலையே, அதனால ப்ரோபயோட்டிக் பழையது தான் உங்களுக்கு. இந்திராவா? அது யாரு? புதுசா இருக்கே. அந்த கதையை நான் சொல்றேன். அப்பா போன வாரம் தக் லைஃப் படம் போயிருந்தாரு. அங்க கமலஹாசனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவரும் தனக்கு ஒண்ணு வேணும்னு. அப்பா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அது போக இந்த வயசுல எனக்கு ஒரு சித்தி வந்தா அவளுக்கு கத்தி குத்துதானே, அப்பாக்கு தெரியாதா என்ன? இல்லப்பா நீலா, என்னம்மா நீ இவங்களோட சேர்ந்து நீ என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்ட? இந்த பாருமா, நான் உன்னை தான் என்னுடைய வாரிசா நினச்சிட்டு இருந்தேன். இவனை நம்பி ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. நீ என்னடான்னா பயாலஜி படிச்சுவிட்டு ஏதோ அங்கே போய் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன், அத்தை பண்ணேன்னு போயிட்டேன். இந்த பாருமா, பிஸ்னஸ் டல் அடிக்கிறதுமா. நீ என் கூட இருந்தால் எனக்கு எவ்வளோ பக்க பலமாக இருந்திருக்கும். வெயிட். நீலா படிச்சது சைக்காலஜிங்க, பயாலஜி இல்ல. என்னடா அது மறதி ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சுடா. சாரி சரி, ஏதோ ஒன்று பயாலஜியோ சைக்காலஜி அட்லீஸ்ட் பாஸ் பண்ணாலே. இவனை பாரு, கோட் அடிச்சு கடைசியில் 15 வருஷம் கழிச்சு பிகாம் பாஸ் பண்ணான். ஆஃபீஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறா, கற்றுக்கொடானா மாட்டேன், எனக்கு ஏதோ இருக்குன்னு ஐடியா இருக்குன்னு உளறின்னு இருக்கான். உதவாக்கிற. இந்த பாருமா, எனக்கோ வயசாகிட்டு போதுமா. என்னுடைய கம்பெனியோட ஃபியூச்சரை நினச்சா பயமாக இருக்குமா. எனக்கு எதை நினைச்சா பயமா இருக்கு தெரியுமா? என்ன? உனக்கு இப்போ மறதி வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது பெரிய வியாதி வந்து நீ டிக்கெட் வாங்கிட்டா பாவி, இப்போ என் மேல அனுப்பிச்சிருவாங்க போல இருக்கு. போடா அறிவிட்டாங்க. பாருங்க, இதெல்லாம் இங்க சொல்லி என்கிட்ட குழம்பாதீங்க. அத உங்க இந்திரா கிட்ட சொல்லுங்க, அவதான் வருத்தப்படுவா. அப்பா அதுக்கு சொல்லலப்பா. எப்படி நீ போனதுக்கு அப்புறம் சொத்து பிரிக்க போறது? அப்போ பிரிஞ்சு வர்றதுக்கு இப்பவே கொடுத்தேன்னா என்னோட பிசினஸ் ஐடியாக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு டீல் பேசிக்கலாம். நீ இப்ப கொடுத்தேன்னா ஒரு 25% கம்மியா கொடு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். செருப்பால் அடிப்பாரு. எது? அந்த பிஞ்ச செருப்பு இல்லையா? அதே செருப்பால் அடிக்கிறேன். பொடா போக்கத்தவன. ஆமா நீலா, இந்த பாருமா, உங்கள் அம்மா என்னடா வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ப்ராஜெக்ட் பண்ணணும், ஸ்விம்மிங் பூல் பண்ணணும், அத்தை பண்ணணும், இதை பண்ணுன்றோம். உனக்கு இன்னும் வரனே பார்க்க ஆரம்பிக்கல. இப்போ தான் உனக்கு கல்யாணத்துக்கு பார்க்கலான்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இப்போயே சொல்லிட்டேம்மா, எனக்கு வரப்போகிற மாப்பிள்ளை ஏழையாக இருந்தால் கூட பரவாயில்லம்மா. ஆனால் இண்டஸ்ட்ரியல் மைண்ட் செட்டோடு இருக்கணும். இவனை மாதிரி இருக்கக்கூடாது, இவனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். புரிஞ்சுதா? அப்பா, இப்போ எனக்கு ஒன்றும் கல்யாணம்லாம் வேண்டாப்பா. ஃபர்ஸ்ட் அசோக்கு பாருங்க. பாருங்களேன், வேலை வெட்டி இல்லாத பையனுக்கு எவமா பொண்ணு கொடுப்பான்? நோ நீலா, உனக்கு தாண்டி கல்யாணம் முதல்ல. ஆனா ஒன்னு சொல்லிட்டேன், நீ மனசுல யாரையா நினைச்சிட்டு இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா நம்மளை விட பணக்காரா இருக்கணும், நம்மளை விட நிறைய பைசா செலவு பண்ணுங்களா, அப்பதான் எனக்கு பிடிக்கும். சரி மா, இந்த காதல் கத்திரிக்காய் இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும் இல்லம்மா. நான் என்ன கல்யாணமே வேண்டாம் நான் சொல்றேன். இப்போ வரம் பார்க்காதீங்கன்னு சொல்றேன்.
அப்பா உங்க பிசினஸுக்கும் என்னால ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியல. நீலா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. அவர் பிசினஸ்க்கு அவர்னாலே ஹெல்ப் பண்ண முடியல. அவருக்கு ஞாபகம் மருதி ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. போன வாரம் இப்படிதான் எவனோ ஒருத்தன் 50,000 ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்தா 5 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணி வச்சிருக்காரு. எவ்வளோ சாரீஸ் வாங்கியிருக்கலாம். அப்பா நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான்ப்பா இருக்கேன். எப்போ ஃபோன் பேசினாலும் இல்லை உங்களை நேரில் பார்க்கும்போதும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. என்னன்னே தெரில, எல்லாம் கம்பெனி பிஸ்னஸ் ப்ரெஷர்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், உங்கள் மேனேஜ்மெண்ட் டீம் எப்படி? அதான் அந்த பூதம் மாத்திரு பூதம் இவரோட ஹைஸ்கூல் மேட்டு, அவர் தான் இவருக்கு ரைட் ஹேண்டு. மேனேஜர் டைட்டில் மட்டும்தாம்மா, ஆனால் ஆளினால் அழகுராஜா அவரு தான். ஓ, மாத்திர பூதம் அங்கிளா? ஏன்பா அவருக்கும் உங்க வயசு தானே பாருது. நீங்க கம்பெனியில பிசினஸ் இனிமே சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர்ஸை ஹையர் பண்ணணும்ப்பா. பேசாம என்ன பண்ணுங்க, ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் பொசிஷனை ஓபன் பண்ணி அதுக்கு நல்ல யங் லீடரா பார்த்து ஹையர் பண்ணுங்கப்பா. நல்ல ஐடியாம்மா, நல்ல ஐடியா, சூப்பர் ஐடியா. நானும் எவ்ரி இயர் ஆர்கனைசேஷன் ஏதாவது சேஞ்ச் கொண்டு வந்துட்டே இருக்கேம்மா. இருந்தாலும் பிஸ்னஸ் ரொம்ப டல் அடிக்கிறதுமா, வர வர ரொம்ப லாஸில் போயிட்டு இருக்கு. ஹலோ, இப்படி பஞ்ச பாட்டு பாடிக்கிட்டு இங்க எல்லாரையும் குடிசைக்கு போக வச்சிடாதீங்க. Oh my God! என்னாச்சுமா? I have a party to go to. இன்னும் 1 hour கூட இல்லை ரெடியாவா? ஹே கொஞ்சம் கிச்சனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு மை டார்லிங். சமையக்காரி இல்லாம கிச்சன்ல எது எங்க இருக்குன்னு தெரியவே இல்லை. கிச்சன் எங்கே இருக்குன்னே தெரியாது. கிச்சனுக்குள்ளே கால் வச்சா தானே எங்கே என்ன சாமான் இருக்குன்னு தெரியும். உனக்கு நிர்மலா சீதாராமன் தெரியுமா? அதான் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவங்க இந்த வயசுல இன்னைக்கும் அவங்களே தான் சமைக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லை, அவங்க அம்மாவோட சேர்ந்து ஊறுகாய் வேற போடுறாங்களாம். ஓ, யாரு அந்த ஜிஎஸ்டி பார்த்தியா? அப்ப நீங்க அவங்கள கட்டி இருக்கணும். ஊறுகாய் போடுவாங்களாம், ஊறுகாய். முதல்ல காலுக்கு புதுசா ஒரு செருப்பை வாங்க வழிய பாருங்க. மெகா ப்ராஜெக்ட். சிமெண்ட் கம்பெனிகளிடமிருந்து டெண்டர்கள் வரவேற்கப்படுகிறது. காஞ்சிபுரம் அருகில் உள்ள பரந்தூர் விமான நிலையத்திற்கு பக்கத்தில் வரவிருக்கும் பிரம்மாண்டமான வீடுகள். கோவிந்தா பில்டர்ஸ், என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா? உங்களுக்கு சங்கு சமாதி இன்மை அங்கதான்டா. என்னங்க காலங்காலையில வந்து சங்கு சமாதின்னு அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? இத பாரு மஞ்சுளா, நம்ம கம்பெனி MM சிமெண்ட்ஸ் நம்ம கிட்டேந்து டிஸ்கவுண்ட்ல சிமெண்ட் வாங்கி கம்பெனியை டெவலப் பண்ண கோவிந்தா பில்டர்ஸ் நமக்கே தெரியாம ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஓபனிங் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கானுங்க. அதை தவிர டெண்டர் நோட்டீஸ் வேற கொடுத்துருக்காங்க. அயோக்கிய பசங்க, அயோக்கிய பசங்க. ஏங்க என்ன நம்மள என்ன இழிச்சவாய நினைச்சாங்க? உடனே ஒரு போனை போடுங்க அவனுக்கு. இரு பண்றேன். ஹலோ, கோவிந்தா பில்டர்ஸ் கோபாலன் தானே ஏன் பேசுறது? எங்களையே ஏமாத்துறியா? யமனுக்கே எருமாடு விற்க பாக்குறீங்களா? என்னது புரியலையா? யோ, புலிக்கே புல்லட் வாடகை கொடுக்குறீங்களா? அதுவும் புரியலையா உனக்கு? சாக்கடையிலேயே இருக்கிற என் மேலேயே சந்தனம் அடிக்க பாக்குறீங்களாடா? உனக்கு அதுவும் புரியலையா? டேய், என்னடா படிச்சிருக்க நீ? உனக்கு என்ன சொன்னாதான்டா புரியும். பேச தெரியுதா உங்களுக்கு? முதல்ல போனை கொடுங்க என்கிட்ட. அத சொல்லு. யோ கோபாலு, மஞ்சுளா பேசுறேன். சுருக்கமா சொல்றேன், விவரமா புரிஞ்சிக்கோ. உங்க கோவிந்தா பில்டர்ஸ் எவ்வளவு பேரை வேணாலும் ஏமாத்திருக்கலாம், ஆனா எங்களை ஏமாத்தணும்னு நினைச்சு கூட பார்க்காத. ஒழுங்கு மரியாதையா அந்த பரந்தூர் டெண்டரை கேன்சல் பண்ணிட்டு அந்த MM சிமெண்ட்ஸுக்கு எங்க MM சிமெண்ட்ஸுக்கு உன் கான்ட்ராக்டை நீ கொடுக்குற, இல்ல உன் கம்பெனியே இல்லாம ஆக்கிடுவோம். ஞாபகம் வச்சுக்கோ. இப்பவாது ஒழுங்கா பேச தெரிஞ்சுக்கோங்க. புடிங்க. யோ, கேட்டேல்ல மேடம் சொன்னது? உன் கம்பெனிக்கு ஒருத்தனும் சிமெண்ட் சப்ளை பண்ணாதப்பா டிஸ்கவுண்ட்ல நாங்க சப்ளை பண்ணி உங்க பிசினஸை காப்பாற்றணும். இப்ப வேற எவனையாவது சப்ளை பண்ண விடுவோமா? ஒழுங்கு மரியாதையை டெண்டரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பிசினஸை எங்களுக்கு கொடுக்க பாரு. வெயிட்டா போன. ஏங்க
இப்படியே வெட்டியா ஜம்பம் பேசிட்டு இருங்க. அதனாலதான் ஒருத்தனும் நம்மள மதிக்க மாட்டேங்கிறான். ஏதோ நான் பேசி அவனை இப்ப கொஞ்சம் சமாளிச்சு வச்சிருக்கேன். ஐ திங்க் அந்த கோபாலு கொஞ்சம் பயந்துட்டான் தான் நினைக்கிறேன். எதுக்கோ அந்த ரவுடி ரங்காவை கொஞ்சம் ரெடியா இருந்துக்க சொல்லுங்க. சொல்றேன். இந்த SS சத்தியமூர்த்தி என்னோட 1 நம்பர் எதிரி. அவனுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு இதான் சரியான சான்ஸ். சரி, இந்த சத்தியமூர்த்தி 5ஆவதுல இருந்து உங்க கூட படிச்சவரு தானே? அந்த ஆள் ஒண்டி எப்படி மேல போயிட்டே இருக்காரு? சத்தியமூர்த்தி அவன் பேரை கேட்டாலே எனக்கு வயிறு பத்தின்னு எரியுது. அவன் தான் என்னோட பரம எதிரி. சத்தியமூர்த்தி, your countdown starts now. அதெல்லாம் சரிதான். இவர் பெரிய அண்ணாமலை ரஜினி சபதம் விடுறாரு. உங்களுக்கு வெறும் வாய் தான், எதுக்கும் யூஸ் கிடையாது. இத பாரு மஞ்சுளா, நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கும் சத்தியமூர்த்திக்கும் ஆகவே ஆகாது. அவன் 3 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனா நான் அந்த 3 சப்ஜெக்ட்ல மட்டும் ஃபெயில் ஆயிட்டு மற்ற 2 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிடுவேன். அவன் புலிசாதம் எடுத்து வந்தானா நான் லெமன் ரைஸ் எடுத்து வருவேன். சரி, அவரு சத்தியமூர்த்தின்ற பேரை அழகா சத்யா சிமெண்ட்ஸ்னு ஒரு கம்பெனிக்கு பேர் வச்சார். நீங்க ஏங்க நம்ம கம்பெனிக்கு மனிதன் சிமெண்ட்ஸ்னு பேரை வச்சீங்க? இத பாருமா, அவன் தீவிர கமல் ரசிகன், நான் வெறித்தனமான ரஜினி ரசிகன். அப்போ சத்யா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதனால சத்யா சிமெண்ட்னு பேர் வச்சான். தலைவன் சூப்பர் ஸ்டார் மனிதன் படம் ரிலீஸ் ஆச்சு, அதனால மனிதன் சிமெண்ட்ஸ்னு பேர் வச்சேன். எல்லாம் ஓகே தான். கம்பெனி பேர்ல என் பேரை சேர்க்கறது கூட உங்களுக்கு சொந்தமா யோசிக்க முடியலையே. அவரு சுந்தரி சத்தியமூர்த்தின்ற பேரை அழகா சுருக்கி SS சிமெண்ட்ஸ்னு அவர் கம்பெனிக்கு பேர் வச்சார். அதை பார்த்து தானே நீங்க மஞ்சுளா மருதாச்சலம்னு MM சிமெண்ட்ஸ்னு நம்ம கம்பெனிக்கு பேரை வச்சீங்க. என்னது MM சிமெண்ட்ஸ்னா மஞ்சுளா மருதாச்சலமா? எவன் சொன்னான்? மருதாச்சலம் மஞ்சுளா, ஞாபகம் வச்சுக்கோ. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. நான் ஒண்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த MM சிமெண்ட்ஸ் எப்போவோ புஷ்ன்னு போயிருக்கும். இப்போ கூட நீங்க போடுற ஐடியா எதுவும் அந்த சத்தியமூர்த்தியை தோக்கடிக்க முடியாது. ஓகேவா? இப்படியே சில்லற வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, நான் எப்பதான் பணக்காரி ஆவறது? ஒரு நிமிஷம், போன் வருதா? ஹலோ ரேகா, எப்படிமா இருக்க? பேசி 2 வாரம் ஆச்சு. எல்லாம் ஓகே தானம்மா? அங்க இல்லம்மா, ப்ராஜெக்ட் ஒர்க் டைட்டா இருக்கு. சரி, ட்ரம்ப் நியூஸ் எல்லாம் இங்க டெய்லி போடுறானே, அங்கெல்லாம் ஓகேவா நிலவரம்? எல்லாம் ஓகே தான்மா, அதெல்லாம் ஒன்றும் பயம் கூட இல்லை. ப்ராஜெக்ட் இன்னும் 2 வருஷம் ஓடும். டிசம்பர் மாதம் லீவில் சென்னைக்கு வரேன், அது சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். ஏங்க ரேகா டிசம்பர்ல ஊருக்கு வராலாம். ஒரு நிமிஷம் அப்பா கிட்ட போனை கொடுக்குறேன். குடுமா. ஹலோ ரேகா, எப்படிமா இருக்க? ஆல் குட் டாட். ஏமா, உனக்கும் கல்யாண வயசாயிடுச்சு. நீ அமெரிக்காலேயே யாரையாவது ஒரு மல்டி மில்லியனரா பார்த்து ஓகே பண்ணி கரெக்ட் பண்ணனா அப்படியே நாங்களும் செட்டில் ஆகலாம்ல. நீங்க வேறப்பா, நான் கூட அந்த ஐடியா வச்சுன்னு இருந்தேன். ஆனா இங்க ட்ரம்ப் அடிக்கிற டேரிஃப் கூத்துல ஒரு நாள் பணக்காரன் இருக்கவன் அடுத்த நாள் பிச்சைக்காரன் ஆயிடுறான். சரி, நீ கவலைப்படாத. இங்க நிறைய மக்குங்க கோடீஸ்வரனா இருக்குங்க, அதுங்களை பார்த்து நான் கவர் பண்றேன். நீ டிசம்பருக்கு வந்து சேரு, நான் இப்ப போனை வச்சிடுறேன். எங்க டிசம்பர்ல ரேகா வர்றதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த லெவலுக்கு போயாகணும். எனக்கு ஒரு யோசனை இருக்கு. சொல்லுமா. போட்டிக்காரனையே பார்ட்னரா மாத்திட்டா எப்படி இருக்கும்? போட்டிக்காரனையே? ஒன்னும் புரியலையே. ஐயோ ராமா, அந்த சத்தியமூர்த்திய எப்படியாவது நம்ம பக்கம் வளைச்சு போடணுங்க. நீங்க இப்படியே யோசிச்சுட்டுருங்க, எனக்கு வீட்டுல 1000 வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். இருமா மஞ்சுளா, இதை நீ சொல்லலைன்னா என் மண்டையே வெடிச்சிடும். தயவு செஞ்சு சொல்லுமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இந்த சத்தியமூர்த்தி கம்பெனியில மாத்ருபூதம் மேனேஜரா வேலை பண்றாருல்ல, அவரும் உங்க கூட படிச்சவரு தானே? ஆமா, நாங்க 3 பேருமே ஒன்னா படிச்சவங்க தான். எனக்கும் இந்த சத்தியமூர்த்திக்கும் எப்பெல்லாம் பஞ்சாயத்து வருதோ அவன் தான் மத்தியஸ்தம் பண்ணி எங்களெல்லாம் சேர்த்து வைப்பான்.
அததான் அந்த சத்தியமூர்த்தி அவனை மேனேஜரா பொசிஷன் கொடுத்து ஹைஜாக் பண்ணிட்டானே. கரெக்ட் தான். ஆனா இப்ப அந்த மாத்திரபூதத்தோட நிலைமை என்னன்றது நம்மளுக்கு தெரியாதுல்ல. அவனை எப்படியாவது பேசி டீல் சூப்பரா பேசி வளைச்சு புடிச்சு அந்த கம்பெனியை நம்ம அமைக்கிடணும். வாவ் அம்மாடியோ, சேலை கட்டின சகுனி. அதெல்லாம் ஓகே தான். எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. என்னன்னு கேளுங்க. சொல்லுமா. நம்ம சத்தியமூர்த்தியோட பையன் அசோக் இருக்கானே, அவன் ஒரு உதவாக்கரையா இருந்தாலும் பல கோடி ரூபாய் சொத்துக்கு வாரிசு. ஆமா. நம்ம பொண்ணு ரேகா டப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், குபேரால வர தனுஷ கூட கல்யாணம் பண்ணிப்பான். அந்த ஆங்கிள்லயும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. கரெக்ட். மாத்ரு மூதம் மொடா குடியன், அவனுக்கு நம்ம தண்ணி வாங்கி கொடுத்து சத்தியமூர்த்திக்கு தண்ணி காட்டிடலாம். அசோக்கு பல கோடிகளோட வாரிசு, அவனை நம்மள மாப்பிள்ளைய வச்சுக்கிறதுலையும் எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. வெரி குட் ஐடியா மஞ்சுளா. என்ன காலங்காத்தாலேயே 2 பேரும் சேர்ந்து ஏதோ பெருசா சதி திட்டம் போடுற மாதிரி தெரியுதே. வாடா செல்வா, என்னடா 4 நாள்ல இப்படி அழைச்சு போயிட்ட? சரி, ட்ரிப் எல்லாம் ஓகே தானே? சரி போய் குளிச்சுட்டு வா, முதல்ல சூடா பிரியாணி பண்ணி வைக்கிறேன். பிரியாணியா? இந்த 4 நாளா வெளியே சாப்பிட்டு நாக்கு நித்து போச்சுமா, ஒரு நல்ல லெக் பீஸா எடுத்து வையே. ஏய், சரியான தீனி பண்டாரம். போன வேலை என்னடா ஆச்சு? கடலூர் கஸ்டமர் கிட்ட ஏதாவது கலெக்ஷன் பண்ணியா இல்லையா? ஆட போப்பா, சல்லி காசு தேரல. எனக்கு செல்வான்னு பேர் வச்சதுக்கு பதிலா செருப்புன்னு பேர் வச்சிருக்கலாம். கஸ்டமர்ல இருந்து கான்ட்ராக்டர் வரைக்கும் போற வர்றவெல்லாம் மிதிச்சுட்டு தான் போறான். 5 பைசா கொடுக்க மாட்டேங்கிறான். ஏய், 6ல சனினா அர்ச்சனை பண்ணலாம். ஓகே, உன் பேர்லயே சனினா என்னடா பண்றது? நீ தானே வச்ச. சரிடா, அதுக்கெல்லாம் ஒரு சாமர்த்தியம் வேணும்டா. ஜபர்தஸ்தா நீ போனோம். நம்ம கலெக்ஷன் கந்தசாமிக்கு வயசாயிடுச்சுன்னு ஒன்னு அமைச்சது தப்பா போச்சு. டேய் நல்லா கவனிச்சுக்கோ, கடன்ல பொருளை கொடுக்கணும், வட்டியோட அசலை வாங்கணும். இதான் நம்ம கம்பெனி பிசினஸோட ஆத்திச்சூடி. இப்ப நல்லா வாய் கிளியா பேசு. இந்த ஆத்திச்சூடி எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி கடன் வாங்குற கஸ்டமருக்கு திருப்பி கொடுக்கிற வக்க இருக்கான்னு பார்த்து கொடுக்கணும். நம்ம வேலூர் கஸ்டமர் இருக்கான்ல, எவ்வளவு சிமெண்ட் மூட்டை கடனா கொடுத்த 50 பிளாட் கட்டியிருக்கான், ஆனா 6 தான் வித்திருக்கு. இந்த லட்சணத்துல அன்அப்ரூவ்ட் லேண்ட்ல கட்டியிருக்கான்னு எவனோ கேஸ் வேற போட்டான். நம்ம காசு திரும்பி வந்த மாதிரி தான். ஏய், இது வரைக்கும் எவ்வளோடா வட்டி கட்டியிருக்கான்? அசல் வருமா வராதா? அட போப்பா, அவன் வட்டிக்கே சிங்கி அடிக்கிறான், அசலாவது மண்ணாவது. 4 நாள் அவன் முன்னாடி நாயை அலைஞ்சதுல ஒன்னும் தேரல. எல்லா செலவும் போக இந்த அழுக்கு திரி தான் மிச்சம்னு ஒரு மூட்டை என் தலையில கட்டி அனுப்பி விட்டான். நான் போனது ஜஸ்ட் ஃபார் ஜக் க்ளீன் ஆகி போச்சு. இந்த லட்சணத்துல அசலாம் வட்டியா ஒன்னும் தேரல. ஏங்க தேராத கஸ்டமர் கிட்ட மாட்டிக்கிட்டு ஏங்க எப்ப பார்த்தாலும் நம்ம பையனை குறை சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த வந்துட்டா பாரு நம்ம வீட்டு கண்ணைக்கு. ஏமா, எப்பயுமே நல்ல கஸ்டமர்ஸ் கூட தான் பிசினஸ் பண்ணணும்னா உண்மை சொல்ற அரசியல்வாதியை தேடுற மாதிரி தான். அப்படி ஒரு கஸ்டமர் கிடைக்கவே மாட்டான். போதும், எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இந்த கலெக்ஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி சரியா வராது. வேற ஏதாவது உருப்படியான ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தா கூட, இல்லைன்னா டபுள் கூட நான் பேங்க் போய் ரிலாக்ஸ் பண்றேன். ஆமா, இரு இப்பதான் அந்த சத்தியமூர்த்தி கம்பெனியை எப்படி வளைச்சு போடுறதுன்னு அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்கு நீ ஏதாவது உருப்படியா ஐடியா கொடு. இவரெல்லாம் அதுக்கெல்லாம் சொந்தமா தேர மாட்டாருன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா சொதப்பிடுவாரு. நான் சொதப்பிடுவேன். இனிமேதான் மருதாச்சலத்தோட இன்னொரு முகத்தை நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. பார்க்கலாம். என்னடா கிண்டலா? போய் உங்க அம்மா சுட சுட பிரியாணி ஆக்கி வச்சிருக்கா, போய் துண்ணு. அப்போ உங்களுக்கு பிரியாணி வேணாம். யார் சொன்னது? எப்போதும் போல சூடா நீங்க சாப்பிடுங்க, ஆறுன பிறகு நான் சாப்பிடுறேன். மணி 5 ஆயிடுத்து. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் எலெக்ஷன். 10 பேர் கன்வின்ஸ் பண்ணி எலெக்ஷனுக்கு வாங்கடான்னா ஒரு பயலையும் இன்னும் காணும். எங்க போனானுங்கன்னு தெரியல. என்னடா சத்தியமூர்த்தி எப்படா இருக்க? சிமெண்ட் அசோசியேஷன் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நீ நிக்க போறதா கேள்விப்பட்டனே. மொடவன் கொம்புத்தின்னு காசப்படக்கூடாதுரா, பேசாம வாபஸ் வாங்கிடு. கவலையில மூழ்கிய சத்தியமூர்த்தியும் கனவுல மிதக்கிற மருதாச்சலமும் சின்ன வயசுல ஒன்னா ஸ்கூல்ல படிச்சவங்க. இல்லை படிக்காம கடைசி பெஞ்சில் சேர்ந்து இருந்தாங்க, அவ்வளவுதான். இப்போ 2 பேரும்
சிமெண்ட் பிஸ்னஸ் மேக்னட்ஸ் இவங்களுக்கு உள்ள போட்டியும் சூழ்ச்சியும் சேர்ந்த தந்திரம் எப்படி விளையாடுதுன்னு பார்க்கலாமா? மருது, என்ன நான் இன்னும் சின்ன ஸ்கூல் பையன் நினச்சியா? நான் இன்னைக்கு சென்னையில் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் பெரிய பிஸ்னஸ் மேன்ரா, நம்பர் 3. ஞாபகம் வச்சுக்க. டேய் சும்மா ஜம்ப விடாதடா. உன் கம்பெனியை பின்னுக்கு தள்ளுறது தான் என் வாழ்க்கையோட குறிக்கோள். கிழிச்ச டேய், உன் கம்பெனி பற்றி நிறைய கேள்விப்பட்டேன்டா. உன் கம்பெனியில் யாரும் 6 மாதம் கூட வேலையில் தங்கறதுலையும் கேள்விப்பட்டேன். ஏன்னா அவ்வளவு ஊழல், மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, ஒரே லஞ்சம். சே, கம்பெனி ஆடாது. ஏண்டா நீ மட்டும் என்ன சேரிட்டி கம்பெனி நடத்துற? ப்ராஃபிட்டுக்கு தானே பிஸ்னஸ் பண்ற? டேய், இருந்தாலும் என் கம்பெனி இருக்கே ஒரு எத்திக்கல் கம்பெனிடா. என் பிசினஸ் எத்திக்கல் பிசினஸ். இட்ஸ் ஓப்பன் புக். உன்னோட ஓப்பன் புக்கு வச்சு கொசு தான் அடிக்கலாம். சே, உன்னோட பேசுறதே கேவலண்டா. வேஸ்ட். ஸ்கூலில் படிக்கும்போது ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்னை ஏமாத்தினேன். அதுக்கப்புறம் வேலை கிடைச்சிது. வேலை கிடைச்சோட அந்த வேலை எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி உன்னுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அந்த வேலை எனக்கு கிடைக்காம பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பித்தேன். பொருட்கள் உனக்கு வைத்தறிச்சல். நீ ஒரே கம்பெனி ஆரம்பித்தேன். நான் முன்னேறி நம்பர் 3க்கு வந்துட்டு நீ நம்பர் 4ல் இருக்க. அது உனக்கு தாங்கலை. என்னுடைய கம்பெனிக்கு வர வேண்டிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வர முடியாது பண்ணி அகைன் லஞ்சம் கொடுத்து உனக்கு வாங்கிக்கிட்டேன். இப்போ எலெக்ஷன்ல நிக்கிறது உனக்கு பொறுக்கல, போட்டிக்கு உனக்கு பொறுக்கல. மனுஷனாடா. பெரிய காந்தியோட பேரன். ஏன்டா வீண் பேச்சு? உன் பேரு உனக்கு மறந்து கஷ்டப்பட போற டிமென்ஷியால இதுல வேற பேச்சு. எங்க இந்த எலெக்ஷன்ல நீ வின் பண்ணிட்டு பார்க்கலாம். ஏன் சப்போர்ட் இல்லாம நீ வின் பண்ணிடுவியா? ஏண்டா இவ்வளவு பேசுறீங்க? அப்ப நீ எலெக்ஷன் நிறுத்தி நிக்க வேண்டியதானடா. ஏன்டா உனக்கு நிக்க தெரியலையா? டேய், ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. நான் எலெக்ஷன் நிக்கிறது என் பர்சனல் லாபத்துக்காக இல்லடா, அசோசியேஷன் பிசினஸ் பெனிஃபிட்டுக்காக தான்டா. என்னுடைய ஃபோக்கஸே என்னுடைய கம்பெனி, என்னுடைய எம்ப்ளாயீஸ், அவங்க தான்டா என்னுடைய ஃபோக்கஸ். ஒன்ன மாதிரி இல்லடா. ஆமாமா சொன்னாங்க. நீ இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே உன் கஸ்டமர்ஸ் கிட்ட உனக்கு நல்ல பேர் வாங்கணும். அசோசியேஷன்ல நீ பிரசிடென்ட் ஆயிட்டுனா உன்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் எழுந்து நின்று சல்யூட் அடிப்பாங்கன்னு நீ நினைக்கிற. இதை வர முதல்ல உன் கஸ்டமர்ஸுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸும் சர்வீஸும் கொடுக்க பாரு. என் கம்பெனி ப்ராடக்ட் பத்தி நீ பேசுறியா? டேய், என் கம்பெனி உன் கம்பெனி என் கம்பெனிக்கு கால் தூசுக்கு சமானம்டா. யாரு தூசி யாரு சமானம்லாம் இன்னும் 1 வருஷத்துல தெரிஞ்சிடும். பார்க்கலாம். பை தி வே, நல்ல ஞாபகம் வச்சுக்கடா. போன குவார்ட்டர்ல என் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ நம்பர் 1ன்னு கஸ்டமர்ஸ் ரேட்டிங் பண்ணிருக்காங்க. எவனுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்து அந்த ரேட்டிங்கை வாங்கினீங்க எவனுக்கு தெரியும்? என் கம்பெனியை பத்தி ஒரு நல்லது சொன்னா ஒருக்காத. எனக்கு என்ன பொறுக்கணும்? டேய், நீ நல்லா இருந்தா எனக்கு என்ன, கெட்டு போனா எனக்கு என்னடா? நான் உண்டு, என் வேலையை உண்டுன்னு பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா? நான் கம்பெனி ஆரம்பித்து 25 வருஷம் ஆகுதுடா. இது வரைக்கும் என்னுடைய எம்ப்ளாயிஸ் எவனும் 10-15 வருஷத்துக்கு பிறகு என் கம்பெனியை விட்டு போனதில்லடா. என் கஸ்டமர்ஸ் எவனும் இன்னை மட்டும் வேற கம்பெனியில் போய் சிமெண்ட் கூட வாங்க மாட்டான்டா. என்னுடைய கம்பெனிக்கு அவ்வளோ பேர். அது மாத்திரம் இல்லை, மாத்ருபூதம் ஞாபகம் இருக்கா? நம்ம கிளாஸ்மேட்டு 3 பேர், நம்மளெல்லாம் அவ்வளோ ஸ்மார்ட். அவன் 25 வருஷமா என் கூட எனக்கு ரைட் ஹேண்டா என் கம்பெனி மேனேஜராக இருக்கான். ஏன்னா அவனுக்கு அருமை தெரியும்டா. அவன் தலை விதி யாரை விட்டுது? ஆமா, அடுத்த வருஷம் நிச்சயமா நான் இந்த எலெக்ஷன்ல நிக்க தாண்டா போறேன். அதுக்கு முன்னாடி உன் கம்பெனியை பின்னுக்கு தள்ளுறது தான் என்னோட குறிக்கோள். ஞாபகம் வச்சுக்க. என் கம்பெனியில பின்னுக்கு தள்ள போறியா? என் நிழல கூட உன்னால தொட முடியாதுடா. பார்க்க தானே போற. பார்க்கலாம். டேய், இது சிமெண்ட் வியாபாரம், சாதாரண வியாபாரம் இல்லை. சிமெண்ட் இண்டஸ்ட்ரி பணக்காரங்க விளையாடுற இடம்டா, பெரியவங்க விளையாடுற இடம். இந்த மாதிரி சின்ன பையன் ஓரம் நின்று வேடிக்கை தான் பார்க்கலாம். உன்னோட பேசி எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, நான் வரேன். சத்தியமூர்த்தி, மாத்ருபூதம் உன் கூட இருக்கானா? இனிமே தாண்டா மருதோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. யூ வெயிட் அண்ட் வாட்ச். என்ன வேணும் உனக்கு? கொட்டி கொட்டி கிடக்கு. அர்ஜென்டா ஹெல்ப் வேணும் எனக்கு. அறிவு இருக்காயா?
இப்போதான் த்ரிஷா முன்னாடி வந்து என்ன வேணும் உனக்கு ஆவுனா அப்ப வந்து அநியாயத்தை கத்தி கேட்டுட்டியா ஓடி போயிட்டாயா? யார் சார் கூப்பிட்டா? இளங்கோ அர்ஜென்ட்டா ஹெல்ப் வேணும்யா. குட் மார்னிங் அனுமன் சார். ஒரு டெலிகேட் டெக்னிக்கல் இஷ்யூ, அது எப்படி சால்வ் பண்ணலான்னு டீப்பா யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன விஷயம் சார்? நம்புற மாதிரியா இருக்கு? யோ மத்தியானம் 3 மணியா? 3 மணிக்கு குட் மார்னிங்கிறியா? விடுங்க சார், இளங்கோக்கு கல்யாணம் ஆகி இப்போதான் 6 மாசம் ஆகுது. நைட்ல வேலை ஜாஸ்தி, அதான் ரொம்ப அசதி. சும்மா இருங்க சார். அனுமன் சார், என்ன ஹெல்ப் வேணும் உங்களுக்கு? யோ பூதம் 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லியிருக்காருயா. சரி. ஒரு ரிப்போர்ட் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அப்ப சமயம் பார்த்து லேப்டாப் ஒர்க் ஆகல. பாரு, பிரஸ் எனி கீ டு ரீஸ்டார்ட். பாரு, லேப்டாப்ல தேடி தேடி பாக்குறேன், எங்கயா அந்த எனி கீ? சார், நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? யோ நீ முதல்ல சொல்லியா, தப்பா எடுத்துக்கிட்ட அப்புறம் டிசைட் பண்ணுவாரு. சார் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க சார். நீ என்ன வேணுமா சொல்லியா, நீ பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ணு. சார், ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல. உங்ககிட்ட சொல்ல முடியுமா சார்? நீங்க ஒரு பவர்ஃபுல் HR ஹெட். பிரஸ் எனி கீ அப்படின்னா எதனாவது ஒரு கீயை தட்டுங்க சார், அவ்வளவுதான் சார். கலாய்க்கிறேன் நீ இல்லையா பாரு. ஆமா, பூதம் இன்னைக்கு ஃபேக்டரி விசிட்னால ஆபீஸ்க்கு வர மாட்டேன்னு சொன்னாரு, திடீர்னு வரேன்னு சொன்னாரு. ஏதாவது இம்பார்ட்டன்ட் மேட்டர்? என்னைக்கியா பூதம் தெளிவா பேசியிருக்காரு. அது கரெக்ட் தான். 3 மணிக்கு வரேன், இந்த எம்ப்ளாயி சர்வே ரிசல்ட் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி வை அப்படி சொல்லிட்டு மட்டும் போனை கீழே வச்சிட்டாரியா. மண்டே ஏய், என்னையா லேப்டாப் என் ஃபேஸை பார்த்து அப்பப்போ அப்படியே லாகின் ஆகும். இன்னைக்கு என்ன ஆக மாட்டேங்குது சார்? கம்ப்யூட்டரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு சார். ஏன்? இன்னைக்கு என்ன சார், ஹேர்ல டை, முகத்துல ஹெவி மேக்கப், கம்ப்யூட்டரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இது ஏதோ ஒரு இளமையான ஆள் நினைச்சிட்டு உள்ள விட மாட்டேங்குது. பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணுங்க சார். ஓலா பேசுற நீ. தங்கமான செக்யூரிட்டியா டெக்ஸ்ட் பண்ணிட்டான். பூதம் வந்துருச்சு, பூத்தோட ஆடி கார் உள்ள வந்துருச்சுன்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டான். வெடி வெய் 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 வேலை பார்க்க நடிங்க. ஐயோ ஏசிட்டு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டீம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்ன ஆடி ஃபேக்டரின்னு ஏதோ பேச்சு கட்டுது, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லை சார், நம்ம இளங்கோக்கு கல்யாணம் ஆகி இப்பதான் 6 மாசம் ஆகுது. எதுக்கு ஆடிக்கு பொஞ்சாதியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு ரொம்ப டவுட் கேட்டுருக்கா சார். எதுக்குன்னு புரியல சார். ஆடி மாசம் எதுக்கு பொண்டாட்டி வீட்டுக்கு அனுப்பணும் கேட்கறா சார். சரி, அதுல எப்படி ஃபேக்டரி வந்தது? சார் சார் அதை நான் சொல்றேன் சார். அதாவது சம்சார வாழ்க்கை ஃபேக்டரி மாதிரி இருந்தா ஹெல்தி இல்லை. எல்லாத்துக்கும் பிரேக் கொடுக்கணும் இல்லைங்களா? இத பாருங்க, ஆடி மாசத்துல இருந்து 9வது மாசம் சித்திரை இல்லைங்களா? குழந்தைக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே கஷ்டம். அதான் பெருசுகள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்ச ஸ்மார்ட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பெருசுன்னு சொல்லிட்டு இருந்தேன், நீங்க வந்துட்டீங்க. அது சரி, நம்ம பியூன் ஆர்வம் இருக்கானே, அவனோட சம்சாரம் அவங்க அம்மா வீட்டுல ஆடிக்காடி இருந்தாலும் அவனோட 6 குழந்தைகளும் சித்திரை மாதம் தான் பிறந்தான். ஐயோ, எப்படி சார்? எப்படி எப்படி? அதாவது அவன் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா அவங்க மாமியார் வீட்டுல இருக்கான். ஓ, ஆடி மாசம் கூட நல்லா அடிச்சு ஆடி இருக்கான். சரி, நான் வந்த விஷயத்தை மறந்துட்டேன். ஐ நீட் தி வீக்லி ரிப்போர்ட் இன் நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ். ஓகே சார். ஏப்பா அனுமந்த், அந்த சர்வே ரிப்போர்ட் என்ன ரெடி பண்ணிட்டியா? எடுத்து வரேன். நீ அப்பயே சொன்ன ரெடியா இருக்க வேண்டாமா? முதலாளி வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆரியா, எனக்கு ஒரு டீ சொல்லுப்பா. ஓகே சார். சார் அப்படியே ஸ்விக்கில போண்டா பஜ்ஜி சேர்த்து சொல்லிட்டேன். ஆமா சார், ஆமா சார். கம்பெனி காசுனா ஸ்விக்கி கேக்குதா? எங்கே அந்த டீ பாய்? ரொம்ப கேர்லெஸ் ஆட்டிடியூட். எல்லாருமே இப்படிதான் பிஹேவ் பண்றீங்க. இந்த ரிப்போர்ட் வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? சார் 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 இந்தாங்க சார். டோட்டல் 104 பேஜஸ் இருக்கு சார். எனி ப்ராப்ளம்? யோ, அந்த 104 பேஜ் தான் ப்ராப்ளம். சர்வேனா 2 பேஜ் சுருக்கமா இருக்குங்க. வருஷம் இந்த சர்வே நடத்துறதே தண்டம். குரங்கு வேஷம் போட்டா குதிக்காம இருக்க முடியுமா? ஆமா, இந்த சர்வேல நான் இந்த ஃப்ரீ ஃபார்ம் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுடைய திருப்பி சொன்னேன். இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டீங்க. இங்க பாருங்க, எம்ப்ளாயிஸ் பூரா கதையா கொளுத்தி போட்டிருக்கானுங்க. நமக்கு நாமே குழிய வெட்டிக்கிட்டோம். அது ஃப்ரீ ஃபார்ம் அலோவ் பண்ணாதுன்னு நினைச்சிட்டேன் சார். என்னையா நீங்க, சத்தியமூர்த்திக்கு வேற இந்த ரிப்போர்ட் போயிருக்கோம். ஐயோ, அவருக்கு சமாளிக்கணும். என்னதான் எழுதியிருக்கானுங்க. இங்க பாரியா, சில பேர் சொல்றானுங்க மேனேஜ்மெண்ட் வந்து எம்ப்ளாயியை டிஸ்கிரிமினேட் பண்ணுதான். உளறி இருக்கானுங்க. அட இங்க பாரியா, இவங்க சொல்றானுங்க, என்ன சார் நீங்க
ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் 2 days கொடுக்குறீங்க, எங்களுக்கும் கொடுக்கணும்னு எதை கேட்டிருக்காங்க? நியாயமான கோரிக்கை தான் சார், 2 நாள் கொடுத்துடலாமே சார். யோ, அவங்க கேட்டுருவங்க பூரா 12 பேரும் சிமெண்ட் மூடைய லாரியில் ஏற்றவங்க. அவங்க எப்படியா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியும்? அவங்க தான் கேட்டால் உங்களுக்கு அறிவு இல்லை. இங்க பாரியா, சில பேர் சொல்றாங்க நான் என்னுடைய ஜாதிக்காரங்களை மட்டும் தான் ஹையர் பண்றேன்னா. அப்படியா? இல்ல சார், இல்ல சார். யோ, என்ன பாரியா, பட்டை போட்டுருங்க சைவம். ஆமா சார். நீங்களும் அப்படியா? இல்ல நீங்களும் அப்படியா? சார் நான் சுத்த சைவம் சார், அசைவம் பக்கம் போனதே இல்ல சார். நானும் சைவம் தான் சார், வெஜிடேரியன் சார். நான் சுத்த அசைவம் சார். சிக்கன் இல்லைன்னா கிச்சனே வேஸ்ட், எச்சக்கடை நாய் கூட துச்சமா மதிக்கும்னு எங்க ஆயா சொல்லாங்க சார். யோ, நான் அதை சொல்லையா, நான் சிவனை மெயின் கடவுளா வழிபடுறோம்னு சொல்ல வந்தேன். இந்த ஆரியா இருக்கானே, அவங்களுக்கு பெருமாள் தான் சாமி. உங்களுக்கு நீங்க வீட்டுல கன்னடம் பேசிக்கிட்டு உடுப்பி கிருஷ்ணனை கும்பிடுறவங்க. இந்த இளங்கோ ஒரு 2 கட்டான். இங்க பாரு, நான் அர்ஜென்டா போகணும், ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு எனக்கு. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் மீட்டிங் செட் பண்ணுங்க. நம்ம இந்த சர்வே முடிச்சு நம்ம முதலாளிகிட்ட கொடுக்கணும். ஓகே சார். அது போக I've been telling you guys, okay sir, you know everybody email me the weekly progress report in next 15 minutes. Okay sir. Okay, see you. Okay sir. Bye bye. பொட்டி எடுத்து சார். எப்பா மழை பெஞ்சு கொஞ்ச மாதிரி இருக்குது. ஆரியா சார், நீங்க தானே இங்க சீனியர் மோஸ்ட். ஆமா. ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். நம்ம மேனேஜருக்கு பூதம் அப்படின்னு பேர் எப்படி சார் வந்து? அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஒரு ஃபாரின் கிளையண்ட் லேடி இங்க வந்திருந்தாங்க. அவங்க வாயில அந்த பாத்ரூம் பூதம் வாயிலவே வரல. பார்த்து பாத்ரூம் பூதம் கூப்பிட்டு இருந்தாங்க. அது என்னடா பாத்ரூம்ல பூதம் கேட்டு என்ன தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாதம்மா, என்ன வெறும் பூதம்னே கூப்பிடணும் சொல்லிட்டாரு. இதான் சாக்கிட்டு நாங்க வர மிஸ்டர் பூதம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் என்னமோ இந்த பட்டணத்தில் பூதம் படத்துல வர பூதம் மாதிரி வாரி வாரி கொடுத்தாரோன்னு நினைச்சுக்கிட்டேன். நல்லா கொடுப்பாரு. என்ன சார் சொல்றீங்க? உனக்கு சாத்துக்குடி தெரியுமா? சார் அப்படி கேட்டீங்க, சாத்துக்குடி ஜூஸ் எனக்கு சிறு சார். சாத்துக்குடியை நல்லா கட் பண்ணி சக்கையா புழிஞ்சு ஜூஸ் ஆக்கி அவர் மட்டும்தான் குடிப்பார். அப்ப தோல் சார்? யோ, தோலை கட் பண்ணி காய வச்சு ஊறுகாய் போடுவாரா? எனக்கு அது விட பிடிக்கும் சார். யோ, அதே அவரே சாப்பிடுவாரியா? வடுமாங்கா உரட்டுங்கோ தை சாதம் ரெடி பண்ணுங்க.